வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம சைல்ட்ஹுட் மெமரியில் போய் பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு புற்றுநோய் என்கிற ஒரு நோய் வாழ்வே மாயம் படத்தில் கமலஹாசனுக்கு வந்து தான் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் அந்த காலகட்டங்களில் லட்சத்தில் ஒருத்தவங்களுக்கு இருந்ததுன்னு சொன்ன காலகட்டங்கள் போய் இப்போ 1000ல் ஒருத்தவங்களுக்கு இருக்குதுங்கிற காலகட்டத்தெல்லாம் ஓவர்டேக் பண்ணி 100க்கு ஒருவருக்கு இப்போ கேன்சர் இருக்குதுங்கிற காலகட்டத்துக்கு வந்து கஷ்டப்படும் ஒரு சமூகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு உண்டான காரணத்தை தேடிட்டே போனோம்னா அதில் ஒரு காரணமாக அமைவது நாம் தினமும் உண்ணும் காய்கறி, பழங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருள்கள், அதில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் போய் நிற்குது. ஒன்றின் கழிவு மற்றொன்றின் உணவு என்ற மகத்தான கொள்கையை அடிப்படையாக கொண்ட நமது பண்டைய வேளாண் முறையை கைவிட்டு அதிக விளைச்சல் என்ற ஆசைக்கு அடிமையாகி நாம் ஒட்டுமொத்த சூழலையும் இழந்து நிற்கிறோம். பயன்பாட்டு சுழற்சி அடிப்படையிலான நமது வேளாண் முறை ஆரோக்கியத்தை அளித்துள்ளது. ஆனால் பசுமை புரட்சி என்ற பெயரில் ரசாயன பயன்பாடு அதிகமான பிறகு வரமே சாபமான கதையாக மனிதகுல உயிர் வாழ்வுக்கு அடிப்படையான விவசாயமே அழிவுக்கு காரணமாக அமைந்து உள்ள காலகட்டம். ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகளின் தொடர் பயன்பாட்டால் பூச்சிகள் வீரியத்தன்மை பெற்றுவிட்டது. அதை சமாளிப்பதற்காக தாறுமாறாக விஷத்தை தெளித்து காய்கறிகளை விளைவிக்கிறார்கள். விளைவு காய்கறிகள் மட்டுமல்லாது மண்ணும் நீரும் கூட நஞ்சாக மாறி கிடக்கிறது. இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா தெளிவான விவசாய கொள்கை நம்மளுக்கு இல்லை. உலக நாடுகள் தடை செய்யப்பட்ட பல பூச்சிக்கொல்லிகள் இன்றைக்கும் நம் நாட்டில் பயன்பாட்டில் இருக்கிறது. பொதுவாக காய்கறிகளில் பூச்சிக்கொல்லி தெளித்து 23 நாட்கள் கழித்து தான் நம்ம அதை சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு அறுவடைக்கு முதல் நாள் வரை காய்களின் மீது மருந்துகள் தெளிக்கப்படுகிறது. முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் போன்ற சில காய்கறிகள் அறுவடையான பிறகும் ரசாயனத்தில் நனைத்து சந்தைக்கு அனுப்பப்படுகிறது. பழங்களில் திராட்சை, காய்கறிகளில் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், கத்தரி ஆகியவற்றில் தான் அதிக அளவு பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதனால தான் நான் கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லும் போதே முருங்கைக்கீரை சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு பூச்சி மருந்து அடிக்கிறது இல்லைங்கிறது ஒரு காரணம். அதிகமாக பூச்சி மருந்து அடிக்கப்பட உணவும் கீரையா இருக்கிறதும் இன்னொரு காரணம். இப்படிப்பட்ட ரசாயன காய்கறிகளை உண்பதால் பாதிப்பு வருமா? நிச்சயம் வரும் சொல்றாங்க. புற்றுநோய்க்கான முக்கிய காரணிகள் இந்த ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லிகளும் தான். இதை ஏராளமான ஆய்வு முடிவுகள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. நியோனிகோடினைட் சொல்லக்கூடிய 5th ஜெனரேஷன் பூச்சிக்கொல்லி மருந்து காய்கள் மற்றும் பழங்களில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இது மூளையையும் நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கக்கூடியது. காய்கறி, பழங்களை சமைப்பதற்கு முன்பு கழுவினாலும் ஏற்கனவே உள்ளே சென்ற ரசாயனம் உடலில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் அல்சைமர், ஞாபக மறதி, குழந்தையின்மை போன்ற பாதிப்புகள் இது ஏற்படுத்தும். நன்கு விளைய ரசாயன உரம் பூச்சிகள் தாக்குதலை சமாளிக்க பூச்சி மருந்து என்பதை தாண்டி பழங்களை பழுக்க வைக்கவும் பதப்படுத்தவும் கூட அதிக அளவு ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இத்தகைய காய்கறி, பழங்களைத்தான் நம்ம வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதனால தான் இந்த மாதிரி நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இப்ப இந்த மாதிரி நம்மளால காய்கறி எல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது. அப்ப என்ன செய்யறது? என்ன பார்த்தோம்னா, ரசாயனங்களை பயன்படுத்தாமல் இயற்கை வழி விவசாயத்தில் விளையும் காய்கறி, பழங்களை பயன்படுத்துவதுதான் இதற்கான ஒரே மாற்று. ஆனா இது எல்லாருக்கும் முடிகிற காரியமா யோசிச்சு பார்க்கணும். இது இல்லாம இந்த முதல் தீர்வு என்ன பார்த்தோம்னா, தேவையானவற்றை நம்மளுக்கு இடம் இருந்ததுன்னா வீட்டிலேயே விளைவித்து, இல்லைன்னா மாடி தோட்டங்கள் வீட்டில் அமைக்கும் முறை
இப்போ நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில். அந்த மாதிரி ஏதாவது பண்ணி நமக்கு தேவையான கீரைகள் மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் நாம் நமக்கு நாமே உருவாக்கி கொண்டு அதை உணவாக உட்கொள்வது முதல் வழி. ரெண்டாவது வழி என்ன பார்த்தோம்னா, இயற்கையாக விளைந்த பொருள்களை தேடி போய் வாங்கி உபயோகப்படுத்துவது ரெண்டாவது வழி. ஆனால் மூணாவது வழின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, சின்னதாக ஓட்டைகள், இலை வாடி கிடக்கும் காய்கறி, இந்த மாதிரியான விஷயங்களை, பளபளப்பு இல்லாத விஷயங்களை வாங்கி உபயோகப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறதுக்கு நம்மளை பழக்கி கொள்ள வேண்டும். அதாவது எந்த காய் கொஞ்சம் மதங்கின மாதிரி இருக்குதோ, எந்த காயில் சின்னதாக பூச்சி இருக்குதோ, இதெல்லாம் நல்ல உணவுகள்ங்கிறத உணர்ந்து, அதாவது இலை வாடி கிடக்கும் காய்கறி, பழங்களை வாங்கி பயன்படுத்த பழகி கொள்ளும் போது சின்ன புழு உயிர் வாழக்கூடிய காய்கறிகளில் நிச்சயம் பெரிய அளவில் நஞ்சு இருக்காது. எனவே அதை தைரியமாக வாங்கி புழு அல்லது ஓட்டை இருக்கும் பகுதியை வெட்டிவிட்டு மற்ற பகுதியை பயன்படுத்தலாம் ஒரு 3 விதமான குறிப்பு சொல்றாங்க. இப்ப தண்ணீரில் கழுவி உபயோகப்படுத்துங்கள் என்று சொல்லும் போது, முடிஞ்சா கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் வெனிகர் கலந்து அந்த கலவையில் காய்கறி பழங்களை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் கழுவும் போது கிட்டத்தட்ட 95% அது மேலே படிஞ்சிருக்கிற இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் கரைந்து போகுதுன்னு சொல்றாங்க. குறிப்பா இதுல பீன்ஸு, பாவக்காய் போன்ற காய்கறிகளை இன்னும் 2 தடவை 3 தடவை நல்லா கழுவுங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தோட இன்னொரு வழி இருக்குது. அது நான் எப்போதும் சொல்லக்கூடிய சீசன் பழங்களையும் சீசன் காய்கறிகளையும் நிறைய வாங்கி உபயோகப்படுத்துங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு காய்கறி கடையில போய் நின்னீங்கன்னா எந்த காய் இல்லை எந்த கனி விலை குறைவாக இருக்கிறதோ, மலிவாக இருக்கிறதோ, இருக்கிறதுலே பாட்டம் மோஸ்ட் ரேட்ல எது இருக்குதோ அதான் அந்த சீசன்ல விளையக்கூடிய காய், அந்த சீசன்ல விளையக்கூடிய பழம். ஸோ அந்த விஷயங்களை உங்க உணவுல சேர்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரசாயன கலப்புல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும். இது இல்லாம சொரசொரப்பான தோல் கொண்ட பழங்கள் அதிக ரசாயன பயன்பாடு அற்றதாக இருக்கும். ஆப்பிளை வாங்கியதும் சுடுநீரில் சிறிது நேரம் ஊற வைத்தோ அல்லது தோலை சீவி விட்டோ உண்பதுதான் நல்லது. கூடுமானவரை பதப்படுத்தப்பட்ட பழங்களை பயன்படுத்தும் முன்பு வெதுவெதுப்பான நீரில் கழுவிய பிறகு பயன்படுத்தினால் பெரும் பாதிப்புகளிலிருந்து தப்பலாம். இதெல்லாத்தையும் விட அதிக விலை கொடுத்து பதப்படுத்தப்பட்ட பழங்களை வாங்கி பயன்படுத்துவதை தவிர்த்து அந்தந்த சீசன்ல கிடைக்கிற பழங்களை வாங்கி உபயோகப்படுத்தணும்னா, நம்ம ஊர்ல 60 கிலோமீட்டர் சர்க்கிள்ல விளையக்கூடிய பழங்களை உபயோகப்படுத்தணும்னா, ஒரு 300 கிலோமீட்டர் சுற்றளவுல விளையக்கூடிய பொருள்களை நம்ம பயன்படுத்தணும்னா, இந்த மாதிரி பதப்படுத்துவதற்கு உட்படுத்தப்படும் வேதியியல் பொருளிலிருந்து நம்ம உணவு பாதுகாத்துக் கொள்ளலாம். அதன் மூலியமா நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைப்பதற்கு பாண்டிச்சேரி ஹோம் லேர்னிங் ஃபாரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஃபார்வர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.